பெண்கள் வந்து என்ன தனியா கூப்பிட்டு நாப்கின் கேட்டது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அழுகையா வந்துருச்சு எனக்கு. இப்ப நான் பண்றதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒண்ணு, இந்த பக்கம் நிறைய பட்டிமன்றங்கள் பேசியிருக்கேன், அங்க அவங்க கொடுத்த காசுல சாப்பிட்டுருப்பேன். நான் அந்த நன்றியை காட்டணுங்கிறதுக்காக இப்ப இங்க இந்த பகுதி முழுக்க நான் பயணிக்கிறேன். தூத்துக்குடி பகுதி முழுக்க வந்தோம். நான் நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட உதவி கேட்டிருந்தாங்க. நிறைய பகுதிகள்ல இருந்து எங்களுக்கு வந்து தனிப்பட்டதான் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அப்படி கவர் பண்ணி இங்க உள்ள வந்தோம். நிறைய இடங்கள்ல தண்ணி அங்கங்க உதவி கேட்டு உள்ள எல்லாம் போயிட்டோம். நிறைய பேருக்கு உணவு, தண்ணி, முக்கியமா மெழுகுபர்த்தி எங்கள்ட்ட கேட்டிருந்தாங்க. அதனால மெழுகுபர்த்தி, பெண்களுக்கு தேவையான நாப்கின், பெரியவங்களுக்கு பிரெட், அதுக்கப்புறம் போர்வை, நிறைய பேர் வீடே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போர்வை கேட்டிருந்தாங்க. அது மாதிரி கிட்டத்தட்ட எல்லாமே கொண்டு வந்து எல்லா பகுதிகளுக்கும் உள்ள போய் தான் நாங்க கொடுத்தோம். ஏன்னா ரோடு எல்லாம் எப்படி கிடைச்சிருது, முன்னாடி கொஞ்சம் உள்ள போகும்போது இன்னும் போகாத இடங்களுக்கு இருக்கு அப்படின்னா அப்ப நிறைய உணவு பொட்டலங்கள் கொண்டு வந்தோம். உணவு பொட்டலங்கள் எல்லாமே கொடுத்தோம். நிறைய பகுதிகளுக்கு உதவி போகல அப்படின்னு எங்க கிட்ட கேக்குறாங்க. முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து அதையும் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். கேட்கறது சில இடங்கள்ல கரண்ட் இல்லங்கிறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டைம்ல கரண்ட் இல்லாம இருக்கிறது நல்லதுதான் தோணுது. அவங்க நிறைய பேர் உணவு கேட்கறாங்க, தண்ணி கேட்கறாங்க. ஒரு இடத்துல முகாம்ல இருக்கிறதுனால, குழந்தைங்களை வச்சுட்டு இருக்கிறதுனால கொசு கடிக்குது, எங்களுக்கு மெழுகுபர்த்தி கொடுங்க, கரண்ட் இல்ல, அந்த மாதிரி விஷயங்கள். சாப்பாடு கேட்கறாங்க. பெண்கள் வந்து எங்கள்கிட்ட இன்னைக்கு அது என்ன பார்த்து நாப்கின் கேட்டது. நான் சென்னை முழுக்க நாப்கின் நிறைய இது பண்ணா இன்னைக்குமே கிட்டத்தட்ட 2000 நாப்கின் கிட்ட கொண்டு வந்தோம். பெண்கள் வந்து என்ன தனியா கூப்பிட்டு நாப்கின் கேட்டது எனக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி அழுகையா வந்துருச்சு எனக்கு. அதனால அந்த மாதிரி விஷயங்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இன்னும் எனக்கு தெரிஞ்ச ஒரு வாரங்கள்ல சரி ஆகும் நம்பிக்கையோட போடிக்கிட்டு இருக்கோம் எல்லா இடத்துக்கும். ஆமா, ஃபேமிலியா பண்றோம். எங்களுக்கு நிகழ்ச்சி வருது, எனக்கு ஈவெண்ட் வருது, நான் நிகழ்ச்சி பண்றேன். அது மூலமா வர்ற பணத்துலதான் நான் உதவி பண்ணி எங்களால முடிஞ்சது அவ்வளவுதான் பண்ண முடியும். அது இன்னும் கணக்கு நாங்க இது யோசிக்கவே இல்லை. வாங்க அந்த மாதிரி அக்கௌண்ட்ல இருந்து அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். பெரிய அளவுக்கு பண்ற அளவுக்கு எங்கள்ட்ட வசதியும் இல்லை. இருக்கிறத வச்சு பண்ணிட்டு இருக்கோம். எங்க நண்பர்கள் கொஞ்சம் கொடுத்தாங்க, அதை வச்சு கூடுதலா உதவி பண்ணிட்டு இருக்கோம். நாங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். இப்ப அடுத்து திருநெல்வேலி போறோம். அரசுக்கு வைக்கிறப்போ இல்ல, அரசு நான் பார்த்த வரைக்குமே நிறைய இடங்கள்ல அவங்க போயிருக்காங்க, நிறைய இடங்கள்ல உதவி பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் இன்னும் நிறைய இடங்களுக்கு போகணும் அப்படிங்கறது என்னுடைய தனிப்பட்ட கருத்தா இருக்கு. கிராமங்கள் உள்ள இப்ப நாங்க போகும்போது நான் உள்ள போறதுக்கான ரீசனே அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கறதுக்கு தான் போனேன். உள்ள நிறைய இடங்களுக்கு போக முடியல. இப்ப உள்ள இருக்க மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, உள்ள வரலன்னு சொல்லி அவங்க வெளியில வந்து உட்காந்துடுறாங்க. வெளியில ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிறது. அதனால இன்னும் போகக்கூடிய வாலண்டியர்ஸ், இந்த மாதிரி உதவி செய்யக்கூடிய மக்கள் வந்து கிராமங்களுக்கு உள்ள போய் உதவி பண்ணுங்கன்னு நான் தாழ்மையோட கேட்டுக்கிறேன். இந்த இடத்துல ரொம்ப முக்கியமா பத்திரிகை நண்பர்களுக்கு கூடுதல். ஏன்னா இன்னைக்கு காலையில எங்களுக்கு ஒரு பத்திரிகை நண்பர் தான் இந்த அடையாளமே சொன்னாங்க. அவங்க நிறைய இடங்களை பார்த்துட்டு எங்களுக்கு வந்து சொல்றதுல கூடுதல் அவங்களுக்கும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேங்க. ரொம்ப நன்றி, தேங்க்யூ. இப்ப நிறைய பேர் வந்து சென்னையில பண்ணோம், தென் மாவட்டங்கள் வந்து கேட்டிருந்தாங்க. எனக்கு என்ன தனிப்பட்டதுன்னா, இப்ப நான் பண்றதுக்கு 2 ரீசன் இருக்கு. ஒண்ணு, இந்த பக்கம் நிறைய பட்டிமன்றங்கள் பேசியிருக்கேன். கண்டிப்பா எல்லா கிராமங்கள்லயும் நான் பேசியிருப்பேன், அங்க அவங்க கொடுத்த காசுல சாப்பிட்டுருப்பேன். நான் அந்த நன்றியை காட்டணுங்கிறதுக்காக இப்ப இந்த பகுதி முழுக்க நான் பயணிக்கிறேன். அந்த ஒரே ஒரு காரணம் தான். கண்டிப்பா நான் ஆரம்பத்துல இருந்து பட்டிமன்ற பேச்சாளர் தான். அதனால இது முழுக்க நான் வந்திருக்கேன். திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், இந்த பகுதி முழுக்க நான் வந்திருக்கேன். அவங்க கண்டிப்பா எனக்கு சாப்பாடு கொடுத்துருப்பாங்க. அந்த நன்றியை நான் திரும்பி செய்யணுங்கிறதுக்காக தான் கண்டிப்பா இந்த ஒரு வாரம் முழுக்க நாங்க இங்கதான் இருப்போம். ஊருக்கு போயிட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு தான் வருவோம். இங்க தங்குறதுக்கு எங்களுக்கு எந்த இதுவும் இல்லைனாலும் ஊருக்கு போய் தான் நாங்க வரணும். அதனால எங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாங்க செய்வோம். கண்டிப்பா ரொம்ப சந்தோஷம்.